ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் 1 இயர் அமேசான் கேடிபியில் புக் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் டெய்லி ஒன் ப்ராஃபிட்டபிள் நிச் அப்படின்னு ஒரு சீரீஸ் நம்ம கண்டினியூவாக அப்லோட் பண்ண போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நிச் எப்படி அது ப்ராஃபிட்டபிள்னு நான் சொல்கிறேன், அண்ட் அந்த புக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்காக்னிட்டோ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த டேப் யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு டேட்டா வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த டேப் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதில் போயிட்டு amazon.com டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடைய அட்ரஸ் வந்து நம்ம நியூயார்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறது மெயின்லி வந்து அமெரிக்காவில் தான். ஸோ சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்துட்டு 1001 கொடுத்தீங்கன்னா நியூயார்க்கு அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இங்கே வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்ன நிச்சு வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எதை வச்சு ஒரு நிச்சை வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படி சொல்கிறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜென்ரலாக தான் பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு மெயினாக பார்க்குறது சப்ளை அண்ட் டிமாண்ட். பொதுவாக வந்து ஹை டிமாண்ட் அண்டு லோ காம்படிஷன், லோ சப்ளைவாக இருக்கிற பொருளை வந்து செலக்ட் பண்ணி விற்கணும்னு சொல்லுவாங்க. பட் உண்மை சொன்னா அப்படி ஒரு ப்ராடக்ட் இல்லவே இல்லை. ஒரு பொருளுக்கு ஹையான டிமாண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஹை சப்ளை அண்ட் ஹை காம்படிஷன் இருக்கும். இதுதான் உண்மை. ஸோ நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, லோ அண்ட் மீடியம் டிமாண்ட் இருக்கிற நிச்சை தான் செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து லோ சப்ளை லோ காம்படிஷனில் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே டிமாண்டுன்னு இருந்தாவே போதும். அது ஹை டிமாண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு 6 ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் வந்து நான் செலக்ட் பண்ணுற நிச் ப்ராஃபிட்டபிளாக இல்லையான்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிற நிச் வந்து .to ஃபார் சீனியர்ஸ். எப்பவுமே வந்து நம்ம டைரெக்டாக ஒரு ப்ராடாக பெரிய நிச்சாக எடுக்காமல் சப் நிச்சஸை எடுக்கும்போது நமக்கு சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும் சேல்ஸ் வர்றதுக்கு. ஸோ அதனால தான் நான் .to ஃபார் சீனியர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எதுக்காக வந்து நான் ப்ராஃபிட்டபிள் சொல்கிறேன்றதை அந்த 6 ஃபேக்டரை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்க நிச்சும் நமக்கு வந்திருக்க ரிசல்ட்டும் கரெக்டானு வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் .to ஃபார் சீனியர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த புக் பார்த்தீங்கன்னா எல்லாமே .to ஃபார் சீனியர்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ வந்து நமக்கு மேட்ச் ஆகுது ரிசல்ட்டு அண்ட் வந்திருக்க நம்ம நிச்சுக்கும் ரிசல்ட்டுக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்திருக்க ரிசல்ட் வந்து பிலோ 1000 இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் ஓகே. அண்ட் செகண்ட், நிச்சு ஸ்கோர் வந்து அபோவ் 50 இருக்கணும். 71 இருக்குது, அதுவும் ஓகே. அண்ட் தேர்ட் வந்து டிமாண்ட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிமாண்ட்னு ஒன்று இருந்தாவே போதும். அது ஹையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 4 அண்ட் அபோவ் இருந்தால் போதும். டிமாண்ட் 6 இருக்குது. ஸோ இது அப்சல்யூட்லி ஓகே. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ரிவ்யூஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து மேபி வந்து ரிவ்யூஸ் அதிகமாக இருந்தால் தான் நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ரிவ்யூஸ் கம்மியாக இருந்து சேல்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னா அது நம்ம வந்து நமக்கான ஒரு என்ட்ரியாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பிக் ஷாட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே நம்மள மாதிரி இண்டிவிஜுவல் பப்ளிஷர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ரிவ்யூஸ் எப்பவுமே 1000க்கும் கம்மியாக இருக்கணும். அண்டு லாஸ்ட்டாக அடுத்த ஃபேக்டர் வந்து பெஸ்ட் செல்லிங் வந்து அட்லீஸ்ட் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயருக்குள்ளே ரிலீஸ் ஆன புக்ஸில் பிலோ 300K இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த புக்ஸில் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகுது. கம்மி ரிவ்யூஸில் நல்லாவே சேல்ஸ் ஆகுதுன்னும் போது அது ஒரு நல்ல நிச், ப்ராஃபிட்டபிளான நிச். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது 2025 தான் ரிலீஸ் ஆகிருக்கு, பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் 64. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2023 45. அண்ட் இது 2025 82K. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு வந்து நமக்கு பிலோ 100Kலே இருக்குது. ஸோ 300K தான் இருக்கணும், இல்லை அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ பெஸ்ட் செல்லிங்கும் நல்லாவே சேல்ஸ் ஆகுதுன்றது இதில் தான் நமக்கு ப்ரூவ் ஆகுது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான நிச்சு. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு புக்காக போயிட்டு அதோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இது வந்து 2025 தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதோடைய பேஜஸ் பார்த்தீங்கன்னா 106 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு புக்கோடைய சைஸ் வந்து 8.5x11. ஸோ இதோட பேக் பேஜ் பார்த்தாலும் அதுலேயும் கொஞ்சம் நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ சிம்பிளான ஒரு அனிமல், சிம்பிளான இது, வெறும் .to வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இன்ட்ரடக்ஷன் பேஜ். இப்போது இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன் சைட் பேஜ் தான் இது வந்து .to கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேஜில் வந்து
இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சீனியர்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி அவங்களுடைய மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸிங்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால புக்கு இன்னும் அதிகமாக சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்களுடைய புக்ஸில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுவும் 2025 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு புக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம புக்கை நம்ம ரெடி பண்ணலாம். இது 108 பேஜ், 8.5 into 11 inches சைஸ். ஸோ இது வந்து ஈஸி லெவல் தான். ஸோ மோஸ்ட்லி சீனியர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தாவே போதும். ஸோ இது வந்து சிம்பிள் இமேஜஸ் தான் எல்லாமே, வெறும் டாட். ஸோ இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோம்மேட் டாட்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து ஃப்ரீ தான். நம்ம எவ்வளோ இமேஜஸ் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது எவ்வளோ போனீங்கன்னா இங்கே இருக்குங்க இல்லையா, குயிக் டாட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த வெப்சைட்டை தான் வந்து நம்ம அதாவது டாட் புக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இமேஜஸ் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ ChatGPT போய்க்கோங்க. ChatGPT அண்ட் ஜெமினி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இமேஜஸ் எடுக்க போகிறோம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து அனிமல்ஸ் பண்ணுவோம், அப்புறம் பேர்ட்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஐடியாலாம் கிடைக்குதோ ஒரு புக்காக ரெடி பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் அனிமல் கலரிங் புக் ப்ராம்ப்ட் சீனியர்ஸ் ஈஸி நோ பேக்ரவுண்ட். உங்களுக்கு சிம்பிள் இங்கிலீஷில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் டைப் பண்ணாவே போதும். ரொம்ப அப்படியே ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷில் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நமக்கு 20 கொடுத்துருக்கு. நம்ம வந்து இங்கே கேட்கும்போதே 15 கூட கேட்டுட்டா கொஞ்சம் இதுவாக இருக்கும். 50 அனிமல் கலரிங் புக் ப்ராம்ப்ட் ஃபார் சீனியர்ஸ் நோ பேக்ரவுண்ட்ஸ். ஓகே, இது வந்து நீங்கள் இமேஜ் ப்ராம்ப்ட்னு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து ப்ராம்ப்ட் மெத்தடுக்கு நமக்கு வந்துடுச்சு. எல்லாமே அதுவே கொடுக்கும். நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துக்கிட்டா போதும். ஓகே, இப்போ வந்து ஜெமினை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ க்யூட் கேட் சிட்டிங் சிம்பிள் சென்டர் ஓல்ட் அவுட்லைன் மினிமம் நோ பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, ஸோ இமேஜ் ஜென்ரேட் ஆனதும் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹோம்மேட் டாட்டில் கொடுத்து க்ரியேட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இமேஜ் வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜ் ஸ்லீப்பிங் டாக், இல்லை ஸ்டாண்டிங் எலிஃபென்ட்ஸ் வித் பிகர்ஸ். நான் சாம்பிளுக்கு ஒரு 2 இமேஜ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ ஹோம்மேட் டாட்டில் இங்கே போயிட்டு அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேட் இமேஜ் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சிங்களா. இப்போ அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதில் இந்த டாட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஜஸ்ட் இப்படி இழுத்தாவே வரும். அதை கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். இப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாகவே இதை முடிச்சிடலாம். ஒரு இந்த அமேசான் கேடிபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சேல்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நிச்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படிப்பட்ட நிச்சஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க, நிச்சஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து உங்களோட நிச்சஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த டாட்டில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதே நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு டாட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமேஜ் வந்து கேட்டோட இமேஜ் வந்துடும். இதுலேயே வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 to 3 இருக்கிறதுக்கு பதிலாக ஏபிசிடி யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாட்டுக்கு பதில் ரவுண்ட் ஹார்ட் இந்த மாதிரி விஷயங்களும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபாண்ட் சைஸ் இந்த லெட்டர்ஸ் இருக்குங்களே அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வரும். கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ எந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜென்ரலாக கான்ட்ராஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் பார்க்கவும் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. க்ரியேட் கொடுத்ததும் க்ரியேட் ஆகிடும். அண்ட் பிரிண்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா வந்து இதுக்கு நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து அமேசான் கேடிபியில் கேன்வாவை தவிர வேறு எதுக்கும் நான் பே பண்ணது கிடையாது. எனக்கு எப்போல்லாம் கேன்வாவுடைய ப்ரோ வெர்ஷன் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நான் கேன்வா யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ மட்டும் நான் பே பண்ணுவேன். ஏன்னா மற்ற டூல்ஸை விட கேன்வா தான் எனக்கு காசு கம்மியாக இருக்குது. அதிகபட்சம் நீங்கள் இது ஃப்ரீ வெர்ஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னும் போது நீங்கள் கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம சைஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா, 8.5x11 புக்கோடைய சைஸு. அந்த புக்கு சைஸுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டோங்க கேன்வாவில். கேன்வாவோட லிங்க்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட்ஸில் போயிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணதான் வந்துடுச்சிங்களா. இப்போ இதில் வந்து இந்த ஓமை டாட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுறேங்க. வேறு இமேஜ் மட்டும் போதும். அண்ட் அதை கரெக்டான சைஸுக்கு வந்து நம்ம வைக்கணும். எப்படின்னா இந்த பிங்க் கலர் பாக்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, எப்பயுமே இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்து வைங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நான் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிங்க் கலர் தெரியும். ஸோ யா, இது வந்து பர்ஃபெக்ட். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் பேஜ். இதே மாதிரி உங்களுடைய எல்லா பேஜஸும் நம்ம வந்து இங்கே ரெடி பண்ணணும். இப்போ செகண்ட் இமேஜ் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு அகைன் நம்ம வந்து இமேஜ் செலக்ட் பண்ணி அதே ப்ராசஸை பண்ணணும். ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுங்க அதே மாதிரி கான்ட்ராஸ்ட். எனக்கு நான் யூஸ் பண்ணுறது கான்ட்ராஸ்ட். ஸோ நான் கான்ட்ராஸ்ட் கொடுக்குறேன். இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணிங்க. ஒன்லி இன்சைட் த ஷேப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் வரணும் அப்படின்ற மாதிரி. பட் நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ஸ்டெயினும் சேர்த்து வரும். ஸோ பிரிண்ட்டு கொடுத்துருங்க, டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா இமேஜஸும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல் கொடுத்து நம்ம புக்கு க்ரியேட் பண்ண வேண்டியது தான். ஸோ வழக்கம் போல் இந்த எக்ஸ்ட்ராஸை டெலீட் பண்ணுறேங்க. அண்ட் ஃபிட் டு சைஸ், பேஜுக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே சென்டராக இருக்குது. ஸோ இதான் இப்போ இந்த மாதிரி 50 இமேஜஸும் நீங்கள் ரெடி பண்ணிடணும். ப்ராசஸ் அவ்வளோதான். பட் இதில் என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை பார்க்கணும். அதுதான் மெயின். இதில் உங்களுடைய டச் இருக்கிற மாதிரி இப்போ ஒன் சைடு இமேஜஸ் மட்டும் கொடுக்கலாம். இன்னொரு சைடில் வந்து எதனா எக்ஸ்ட்ரா ஜோக்ஸு இல்லை மோட்டிவேஷ்னல் கோட்ஸு இல்லை வந்து சீனியர்ஸ்க்கான ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வர மாதிரி எதனா ஒரு விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நான் இந்த நிச்சு வந்து ப்ராஃபிட்டபிள் நிச்சுன்னு சொல்லிட்டேன். பட் நான் இப்போ இந்த நிச்சில் வந்து நான் வந்து புக் பப்ளிஷ் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சேல்ஸ் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு யோசிப்பீங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இந்த நிச்சுன்னு இல்லை, எந்த நிச்சாக இருந்தாலும் சரி, நான் இதுக்கப்புறம் நிறைய நிச்சை அப்லோட் பண்ணுவேன் டெய்லி ஒரு வீடியோவில். நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது எதனா ஒரு நிச்சை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா நிச்சிலையும் புக்கு போடாதீங்க. ஒரு நிச்சை செலக்ட் பண்ணுங்கள், அந்த நிச்சில் 5 புக்கு போடுங்க. ஷோர்ஸாட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு 1 மந்தில் சேல்ஸ் கண்டிப்பாக வரும். இது நான் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். நான் எப்பயுமே வந்து ஒரு நிச்சை வந்து செலக்ட் பண்ணுறேன்னா அந்த நிச்சை நான் டாமினேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு நிச்சையில் உங்களுடைய புக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த புக்கை நீங்கள் பெஸ்ட்டாகவும் கொடுக்கணும். ஏனோ தானோ அப்படின்லாம் ரெடி பண்ணக்கூடாது. அந்த புக்கில் அந்த நிச்சயம் எடுத்தாவே நம்ம புக்கு தான் வந்து மற்றவங்க கண்ணுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேல்ஸ் வரும். 1 மந்த்லேருந்தே சேல்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். யா, ஸோ ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் வந்து இந்த நிச்சயோடைய புக்கு ரெடி பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் அடுத்து இருக்க வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.